ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, முட்டை இல்லாமல் அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வேண்டியமான மாவு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப்பு அரிசி மாவு, அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு போட்டுக்கலாங்க. நம்ம முட்டை போடாமல் இருக்கிறதால தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. அரை முடி தேங்காவை ஏலக்காய் 4-5 போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம்னா அதுக்கு அதே அளவில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாங்க. சர்க்கரையை நீங்கள் அப்படியேவும் போட்டுக்கோங்க, இல்லை அரைச்சியும் போட்டுக்கலாம். நான் அரைச்சி தாங்க கலந்துக்க போகிறேன். இதை நல்லா ஆப்ப மாவு பதத்துக்கு நம்ம கலக்கிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே அச்சுவை நம்ம எண்ணெயில் போட்டு வைக்கணுங்க. சூடாக இருக்கணும். அந்த சூடான அச்சு தான் எடுத்து மாவில் டிப் பண்ணும் போது சொயின்னு ஒரு சவுண்டு வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அச்சில் மாவு ஒட்டும் வரும். ரெண்டாவது நம்ம வேக வைக்கும் போது அது கரண்டிலேருந்து அந்த அச்சுலேருந்து கலண்டு வரணுங்க. பாருங்கள் எப்படி அழகாக கலண்டு வந்திருக்கு. இப்படி தாங்க அச்சு முறுக்கு செய்யலாம். ஈஸியாக செய்யலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே என்னென்னா, நம்ம ஒன்று சாப்பிட்டோம்னா அந்த நாக்கில் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. இன்னொன்று சாப்பிட்ணுன்ற தூண்டுதல் கொடுக்கும். அந்த அளவுக்கு அச்சு முறுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.